வணக்கம். இன்னைக்கு 28 மே வீக்லி அனாலிசிஸ் பார்த்துருவோம். டெய்லி அனாலிசிஸ் பார்த்துருவோம். என்ன அப்படின்னாங்க, ஆக்சுவலாக நேற்று நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த கேண்டில் அக்யூரேட்டாக இந்த ஹேமருக்கு நம்ம பை எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட் தான். ஸோ ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி தான் ஹேமர் வந்துச்சு. ஸோ 4 ஹவர் ஹேமர், 1 ஹவர் ஹேமர். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம். பட் ஆனால் இதை பிரேக் அவுட் கொடுக்காதனால, ஆக்சுவலாக நம்ம இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துருக்கணும். பட் ப்ரீவியஸாக நான் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக ஒரு 3வது டச்சாக வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம எடுத்தோம். பட் நிறைய பேர்த்துக்கு நெருக்கி இந்த டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹிட் ஆகிருக்கும். பட் நாம இது டாப் லாஸ் நம்ம எப்பவும் சொல்லியிருக்கேன், நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த ஜோனுக்கு கீழே தான் நம்ம எப்போவுமே டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இன்னும் எனக்கு டாப் லாஸ் ஹண்ட் ஆகலை. ஸ்டில் அந்த ட்ரேட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் விட்டாச்சு, சரி பார்க்கலாம் அப்படிங்கிறது. இப்போ என்ன சினாரியோ அப்படின்னா, சேம் அதே இடத்துல எகெயின் இந்த ஹேமர் கீழே ட்ரேட் ஆகலை, க்ளோஸ் ஆகலை. சொல்ல போனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. எகெயின் செகண்ட் டபுள் பாட்டம் மறுபடியும் எகெயின் பண்ணியிருக்கு. அதே சேம் அந்த ஸோ இது என்ன அப்படின்னா, மார்க்கெட் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேல க்ளோஸ் ஆகும். படிச்சிட்டோம் இல்லைங்களா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. பட் டாப் லாஸ் ஆச்சுன்னா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஆயிருந்திருக்கு, வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த ட்ரேட் நம்ம நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கும். இதெல்லாம் தான் நம்ம படிக்கணும் ஃபஸ்ட்டு. பெஸ்ட்டு. பட் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு பை தான் ஆகிட்டு ரிஜெக்ட் பண்ணி கீழே இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இறங்கிட்டு இந்த ஜோனில் ஸ்டாக்னண்ட் ஆகும். கீழே ட்ரேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து எகெயின் பை எடுக்கலாம். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பண்ணிவிட்டு பை எடுக்கலாம். அது ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஃபார்ம் மேலே போடாங்க.